பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் எப்படியாய் கூறுகிறது: நம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதாக. நிர்மூலமாகாமல் காத்த கிருபை, கிரேஸ் டு கீப் ஃப்ரம் நாட் கன்சியூம்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மை காத்தது. அவருடைய கிருபை நாள்தோறும் புதியவைகளாய் இருந்தது. வாரத்தின் 7 நாளும், மாதத்தின் 31 நாட்களும், வருடத்தின் 365 நாட்களும் அவர் புதிய புதிய கிருபையை கொடுத்தார். ஆகையால் தான் அவருடைய கிருபையை நாம் வீணாய் பெறக்கூடாது என்று பவுல் கூறுகிறார். இஸ்ரவேலின் பின்மாற்றத்தை குறித்து கதறிய எரேமியாவின் இருதய குமுறல் புலம்பல் புஸ்தகமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் தனிமையாய் விடப்பட்ட நகர், விதவைக்கு ஒப்பான தேசம், கப்பம் கட்டுகிற நாயகி, தேற்றுவாரற்ற நேசகி, காட்டி கொடுக்கப்பட்ட சிநேகிதி, சிறைபிடிக்கப்பட்டு போன மக்கள், மேய்ச்சல் இல்லாத மான், தீட்டப்பட்ட ஆடை, பரிசுத்த குலைச்சலுள்ள ஆலயம், மிதிக்கப்பட்ட கன்னிகை, நாடு கடத்தப்பட்ட ராஜா, கிரீடம் இழந்த தலை என்று இஸ்ரவேலின் பின்மாற்றத்தினால் வந்த புலம்பலாய் காணப்படுகிறது. இப்படி இஸ்ரவேல் பாவம் செய்து பொல்லாத கிரியைகளை நடப்பித்து பின்வாங்கி போனது. நியாய தீர்ப்புக்கு தகுதியான இஸ்ரவேலை கர்த்தர் தம்முடைய அளவற்ற அன்பினால் காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுத்து நடத்தினார். நமக்கு இந்த வருஷம் முழுவதும் புதிய கிருபையை கொடுத்து இன்றும் நம்மை நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை மாறாதது. வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அனுதின மன்னாவை கொடுத்து போஷித்தவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் நமக்கு புதிய கிருபையை கொடுத்து நடத்துகிறார். வேதாகமத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமும் ஒரு சவப்பட்டியில் முடிவடைகிறது. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில் வைத்தார்கள் என்பதாக அந்த வசனம் கூறுகிறது. வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் கிருபையில் முடிகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்று அந்த வசனம் முடிவடைகிறது. ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆண்டவர் நமக்கு சம்பூரணமான கிருபையை வாக்களித்து எழுதி கொடுத்து விட்டார். அந்த சம்பூரண கிருபை இந்த வருஷம் முழுவதும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கும்படி செய்தது. ஆகையால் அவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் அளித்த அளவற்ற கிருபையை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இனிமேலும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கும்படி கர்த்தருடைய கிருபை நமக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் எங்களை உடைய கிருபை காத்து நடத்துனதை அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதியது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.